இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த பிறவிய நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணாத ஒன்றை நம்புவதுதான் விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது காணாத ஒன்றை நாம் அப்படியே நம்பி அவர் செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போமானால் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தார். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இன்றைக்கு விசுவாசத்தை நாம் அறிந்திருப்போமானால் அந்த விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 20வது வசனத்தில் வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அது நன்மையாயிருந்தாலும் சரி, தீமையாயிருந்தாலும் தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மை செய்கிறவர். இன்றைக்கு நாம் பார்த்தோமானால் நம்முடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையான விசுவாசம் தன்னை எப்போதுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்யும். இந்த விசுவாசத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து தன் சொந்த பிள்ளையாக இருக்கிற வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் கேட்ட பொழுது அவன் அது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், நிச்சயம் அதை செய்வார். அவரை திருப்திப்படுத்தான் என் நோக்கம், அவரை மேன்மைப்படுத்துதான் என் நோக்கம் என்று சொல்லி அவன் தன் குமாரனை அழைத்துக் கொண்டு போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தெய்வ மக்களே, நம்முடைய விசுவாசம் இருக்கிறது என்பதை கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும். ஆபிரகாம் அதை செய்தான். அது என்ன வந்தாலும் சரி, என் தேவன் கேட்டு விட்டார், அதை செய்வதுதான் நோக்கம், அதுதான் என் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் நிச்சயமாக அதை அறிந்தபடியினாலே அவன் எதற்கும் பயப்படாமல் தன் காரியத்தை செய்தான். என கண்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்தையும் உன் ஜாதியும் உன் பிள்ளைகளையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது அவன் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஏனென்றால் அவனை குறித்த நோக்கம் கர்த்தருக்கு தெரியும். அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் நம்பினார், விசுவாசித்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, பயப்படாதே, உன் விசுவாசத்தை பயன்படுத்து. அந்தகாரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இந்த தேவனாய் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் இருப்பாயானால் உன் கிரியைகள் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் இருந்தால் கிரியை செய்வாய். கிரியை செய்யும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆகவே சொல்லுவோம், நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அவன் புறப்பட்டு போனான். அந்த தேசத்தை அவனுக்கு தெரியாது, எங்க அழைத்து போகிறான் என்று தெரியாது, எங்க நடத்த போகிறான் என்று தெரியாது. ஆனால் வார்த்தையை நம்பினான், அவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்திருந்தான், அவன் தெய்வத்தில் உறுதியாய் இருந்தான். அந்த வார்த்தையில் அவன் நம்பிக்கையோடு இருந்தபடினாலே தேவன் அவனை செம்மையாய் நடத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் அழைத்தது உண்மை என்பதை மறந்து விடாதே. கர்த்தர் மேல் அன்பு வைத்தது உண்மை என்பதை மறந்து விடாதே. உளையான சேற்றிலும் மூளையிடம் அவாந்தர வழி இருந்த உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உனக்கு ஒரு பரம கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலை வேளை சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு சொல்லுவோம், கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை புதுப்பியும், எங்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையாயிரும். ஏற்ற காலத்தில் நீ சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நாங்களாக அல்ல, நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர், நீர் எங்களை அழைத்தீர், எங்கள் குடும்பத்தை கட்டினீர், எங்கள் சபையை கொடுத்தீர், எங்கள் வாழ்க்கை நடத்தினீர். எங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கும்படியாக காலையிலே முது புதிய கிருபையால் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் உன் விசுவாசத்திலே கிரியை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழுவோம். இன்றைக்கு நம்பிக்கை என்ன?
ஏதோ சோர்வுகள் வந்து, பலவீனங்கள் வந்து உன் நம்பிக்கை இழந்திருக்கிறாயா? பயப்படாதே. இந்த தேவன் உன் விசுவாசத்தை மீண்டும் புதுப்பிக்க செய்கிறார், உன் நம்பிக்கையை புதுப்பிக்க செய்கிறார். சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என் விசுவாசம் சாகவில்லை, நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர், என் விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய வல்லமை உமக்குண்டு என்று சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களை நீ நீடித்து வாழக்கூடிய விதத்திலே கர்த்தர் உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். அதிகாலையிலே எங்களோடு கூட பேசி செத்து போய் ஆண்டவரே சோர்ந்து போன விசுவாசத்தை நீ திரும்ப எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்களை கனி கொடுக்கும்படியாகவே அழைத்தீர். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பித்து நீ நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிய மகிமைப்படுத்தும் தேவ கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் தாமே நம்மோடு இருப்பாராக. ஆமென்.